நம்மளுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் ரொம்ப மன அழுத்தம். இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செஞ்சால் அடுத்து இந்த வேலையை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அடுத்து இதை பண்ணணும் இப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமாகவே போயிட்டுருப்பாங்க. அடுத்து என்ன வேலை, அடுத்து என்ன வேலை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாளாக நிம்மதியாக இருந்தாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த வேலை தான் முக்கியம். ஏன்னா அவங்க சுகமாக இருக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது சக்கரை வந்துடும். தூங்காமல் இருந்தாலும் சக்கரை வந்துடும். இல்லை நான் தூங்காமல் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனாலும் சக்கரை வந்துடும். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் நான் தூங்காமல் வேலை செய்யணும், தூங்கி வேலை செய்யணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் செய்கிற வேலையெல்லாம் சரியாக போயிட்டே இருக்கணும், எதுலேயுமே தடை இருக்கக்கூடாது, நான் எப்போ நினச்சாலும் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சு முடிக்கணும். இது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கும். அதுதாங்க கிரியா யோகம். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் சுறுசுறுப்பாகவே 24 மணி நேரம் இருக்கும். நீங்கள் எப்போ தூங்கணும்னு நினச்சிங்கன்னா தூங்க முடியும். இந்த உடம்புக்கு எப்போ ரெஸ்ட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெஸ்ட்டு கொடுக்க முடியும். அதுவே இந்த உடம்புக்கு எப்போ வேலை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கொடுக்க முடியும். இல்லை இன்றைக்கி 24 மணி நேரம் நான் வேலை செஞ்சால் செய்யலாம். அதனால் உடம்பு கெட்டுருமா? கெடாது. என் உடம்பு எப்போதும் சக்தியோடையே இருக்கணும். அதாவது என் உடம்பு சக்தியோடு 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதான்னு கேட்டால் உண்மையாகவே யாராலும் தர முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் யார்ட்டுமே இல்லை. நீங்கள் கிரியை எடுத்து பாருங்கள், 24 மணி நேரமும் நீங்கள் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்துக்கங்க. ஓடுவார், ஒடியாருவார், உட்காருவார், பேசுவார், பண்ணுவார், கவனத்தோடு இருப்பார், கரெக்டாக செய்வார். அவர் செய்கிற வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், பேசுறதுக்கு முறையாக இருக்கும். அப்போ என்ன இதிலிருந்து தெரியுது? கிரியா யோகத்தை கற்றுக்கிட்ட பின்னால் தான் அவர் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறார். அப்போ மனம் அடங்கிட்டாவே, ஒரு மனத்தெளிவு இருந்தாவே உங்களுக்குள்ளே எந்த வேலையை எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ இவ்வளவு புரியறதுக்கு காரணம் மனதை அடக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஒரு வேலை செய்கிறதாங்க மனம் அடக்கிறது. அப்போ மனதை அடக்கிட்டாவே உங்களுக்குள்ளே ரிலாக்ஸாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம முதல்ல கையாளக்கூடியது மன டிப்ரெஷன் நீங்கணும். அப்போ மன டிப்ரெஷனால் எல்லா பாதிப்பும் வருது. நோயும் வருது, உடம்பு பலகீனமாகுது, எந்த வேலையும் செய்ய முடியல, வேலையுடைய பளு அதிகமாகுது, ரொம்ப டயர்டாகுது, நான் எதை செய்கிறது, எப்போ செய்கிறது, என்ன பண்ணுறது எல்லாம் போட்டு குழப்பிக்கிங்க. இதெல்லாம் விட்டுட்டு டெய்லி குளித்தோமா, 1 மணி நேரம் கிரியா பண்ணணுமா, அடுத்து என்ன செய்யலாம்னு நினச்சிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் செய்யறதெல்லாம் இது ரெடி, இது ஓகே, இது ஓகேன்னு சொல்லுவீங்க. அவ்வளவு பெரிய அற்புதம் தான் இந்த கிரியா. ஆனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த கிரியா ரஜினிகாந்த் எடுத்து எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் மாற முடியும் உங்கள் வாழ்க்கையை. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். நன்றி, வணக்கம்.